Example 7.3. A garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolution? ஸோ இந்த கொஷினில் ஒரு கார்டன் ரோலர் அதனுடைய லென்த்து 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. லென்த்து தான் வந்து ஹைட் 3 மீட்டர் அண்ட் அதே போல் டயாமீட்டர் 2.8 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரேடியஸ் 1.4 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 2.8 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1.4. ஸோ இப்போ இதில் ஹைட்டும் இருக்குது, ரேடியஸும் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து CSCA ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கொஷனில் 8 ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒன் டைம் பார்க்கும்போது 1 ரெவல்யூஷன் தான் வரும். ஸோ இங்கே 8 ரெவல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு ஃபைனலாக இந்த CSCA ஃபார்முலா அப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சருடைய இந்த 8 வந்து மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபைனல் சொல்யூஷன் வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு CSCA ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2 pi RH ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா வந்து போட்டுட்டு CSCA covered in 1 revolution is equal to 2 pi RH square unit. இங்கே வந்து ஒரே ரெவல்யூஷனுக்கு மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இந்த சிலிண்டருடைய அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஒரு தடவை மட்டும்தான் வந்து ஃபைண்ட் பண்ணுறது மூலமாக அதுக்கான ஃபார்முலா மட்டும்தான் 2 pi RH square units. ஸோ CSCA covered in 1 revolution is equal to 2 pi RH square units. 2 into pi உடைய வேல்யூ 22/7, r உடைய வேல்யூ 1.4. ஸோ r உடைய வேல்யூ 1.4. அதே போல் h is equal to இங்கே 3 மீட்டர். ஸோ 3 போட்டுக்கிட்டு ஸோ 7 into 0.2 is equal to 1.4. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து 2 போட்டுட்டு 22 0.2 into 3. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் வந்து 26.4. ஸோ இது வந்து இந்த ஏரியா கவர் இன் 1 ரெவல்யூஷன் மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு வந்து 8 ரெவல்யூஷன் வந்து தேவைப்படுது. அதுக்காக the area covered in 8 revolution is equal to 26.4 into 8, that is equal to 211.2 meter square.